Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். KMR ஆரி ஒர்க்கு சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிசைன் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். இந்த சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகிற டிசைன்ஸ் எல்லாமே இந்தமாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் டிசைன்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கணுன்னா கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனல்லையும் இருக்குது. ப்ரைடல் டிசைன்ஸ் வந்து சிம்பிள் டிசைன்லேருந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் வந்து எல்லா டிசைன்ஸுமே இருக்குது. அது என்னோடய இன்னொரு சேனலு. ஸோ அதுலேயும் போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து இந்தமாரி ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஸோ இந்த சேனலில் வந்து சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சுகர் பீடு வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் லைனில் வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீடு. ஸோ ரெண்டு பீட்ஸ் கொடுத்து நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பிக்னஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிறைய பீட்ஸ் கொடுத்துடாதீங்க. ரெண்டு பீட்ஸ் அதுமாரி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 3 mm கோல்டு கலர் பீடு வந்து எடுத்துகிட்டு இது வந்து ஒரு பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடு கொடுத்துட்டேன், பெரிய பீடு 3 mm பீடு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடு சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம் சென்டரில் வந்து. ஸோ இது பாருங்கள், நான் வந்து மோஸ்ட்லி போட்டு வந்து ஃபுல்லாக இந்த லைன் இது வரைக்கும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி போட்டுருக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுகர் பீட் தான் வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் பாதி தூரம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக போட்டேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நீங்கள் எப்படியும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து பாதியோடு முடிச்சிடுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து 3 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீடு ஒன்று, சுகர் பீடு 3 mm பீடு சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் போட்டாலும் போடலாம்,
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த பீட்ஸ் மேலே கொடுத்து டைட் பண்ணிக்கணும். நல்லா அது பெருசு பண்ணி இது நல்லா வந்து த்ரெட்டு வந்து சுருட்டிக்கிச்சு. ஸோ அதனால் இப்போ நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து போட்டு டைட் பண்ணிவிடுங்க. பிட்ஸ் மேலே போட்டு த்ரெட்டை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து நெக்ஸ்ட் பீடு கொஞ்சம் கேப்புனா ரொம்ப கேப் கொடுத்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக் போட்டுக்கலாம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து நம்மளோட இதுதான் வந்து லாக் போடுங்க. அப்படி இல்லை பீட்ஸ் மேலே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்தமாரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இப்போ 2 மெத்தடுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நான் ஜூம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும், நல்லா ஒரு கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படியே அது மேலே வந்து போட்டுக்கோங்க. நல்லா கீழே வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டுடணும். லூஸாக விட்டிங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம போடுறது கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு கீழே இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு லாக்கை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் நமக்கு இதுமாரி போட்டோம்னா. ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஒரு சிம்பிள் டிசைனு. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு நம்ம வந்து ஸ்லீவு நெக்கு 2 ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக் டூ. ஸோ நம்ம வந்து இது பண்ணி கொடுத்தோம்னா 1000 தாராளமாக வாங்கினோம். ஸோ 1200 கூட நம்மளோட ஸ்லீவோட புட்டாஸ் அங்கங்கே கொடுத்துட்டு நம்ம 1000க்கு இந்த டிசைன் வந்து செல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைனுக்கு வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன் நான் மெரூன் கலரு. ஸோ இப்போ வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து செயின் கொடுக்கும்போது குட்டி குட்டியாக கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டிசைனில் ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் நமக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணும்போது டிசைன் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்த்துக்குங்க. ஸோ வந்து 2 லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இந்தமாரி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு 4 லைன்ஸ் அந்தமாரி அவுட்லைன் கொடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ்லாம் வந்து அடிப்படாது. ஸோ எப்போதுமே வந்து ஆரி ஒர்க்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 லைன்ஸ் அவுட்லைன் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஒரு 1 டே கூட நம்ம வந்து இந்த டிசைன்ஸை முடிக்கலாம். அப்படி இல்லைனா 2 டேஸ். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா 2 டேஸ்லேயே முடிக்கலாம் இந்த டிசைன்ஸை. இந்த டிசைனுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.